நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து ரெட் கேட் தான் வந்திருக்கோம். சரிங்களா, என்ன கான்செப்ட் அப்படின்னா இற தூண்டி போட்டு இன்றைக்கி பொரிச்சு சாப்பிட போகிறோம். நம்ம தேனியிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்திருக்காரு. அவர் கூட சமைச்சு சாப்பிட போகிறோம். அவர் மீன் பிடிக்காரு, ஆனால் 2 மீன் பிடிச்சிட்டாரு, நான் காட்ட முடியல. நம்ம தம்பி வந்து தூண்டி வீச்சு அங்கே போயிருங்க வீச்சு தூண்டி போடுறதுக்காக அவங்க வந்து பாருங்க இவ்வளோ பெரிய இறைய எடுத்துருக்கான் பாருங்க. இன்றைக்கி அந்த வகையில் என்னென்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிற பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவன் என்ன மீன் பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். பிடிச்சான் பாருங்க மீன். அவனுக்கு எவ்வளோ பெரிய இறை தேவைப்பட்டிருக்கு பாருங்க நண்பா. கையை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கோம். மீன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. செம்ம சூப்பராக இருக்கு நண்பா. நானே கையில் தொட்டு பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் நானே இவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் விலங்கோண்டு குட்டியாக தான் இருக்குது. எடுத்து உள்ள விட்டுறா போதும். பழச்சி போட்டு புள்ளிக்கலவா பண்டாரில் இது ஒரு ரகம். நீங்கள் எங்கே நீங்கள் ஒரு பில்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. நம்ம வந்து வெயில் தாங்க முடியாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இங்கே உட்காரக்கூடாது, இங்கே வரக்கூடாது தான் தெரியுது. இருந்தாலும் தூத்துக்குடியில் மீன் பிடிக்க ஸ்பாட் இல்லை. அதனால தான் அந்த அவனே போட்டுட்டான். அவனே கிளம்பிட்டான் சொல்ல போனான். சரி, அடுத்ததாக மீன் பிடிக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, நம்ம அண்ணன் இவர் தான் தேனி சப்ஸ்கிரைபர். சரிங்களா, அவர் ஆள் போட்டுட்ருக்காரு. எதாவது கடிக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்ம இன்றைக்கி வந்து இறாலை தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இந்த இறால் விலை கொடுத்து இறாலை வாங்கிட்டு வந்து இந்த பொடி குஞ்சு குருமா பிடிக்க வந்திருக்கோம். பார்த்துக்கோங்க, சைஸாக அடிச்சதுன்னா நல்லாயிருக்கும். இந்த இறாலை போட்டு தான் நம்ம வேறு ஏதாவது கிளிமீனோ இல்லை வேறு ஏதாவது அடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பன்னிச்சத்தை கடிச்சா கூட பொரிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆகிட்டு நம்ம பொரிச்சு சாப்பிட்ட கண்டென்ட் போட்டு மண்புழுவும் கொண்டு வந்திருக்கோம். மண்புழுவும் இறாலையும் மிக்ஸ் பண்ணி தான் போடுறோம். ஒரு முள்ளில் இறால், ஒரு முள்ளில் மண்புழு. சரிங்களா, மீன் பயங்கரமாக அடிச்சிட்டான். மேனேஜர் பிடிச்சிட்டான். தூக்கல அவனை. அவன் ஒன்றும் பண்டாரி பிடிக்கான், இல்லை குரூப்பர் பிடிக்கான். அது இன்னும் மாட்டுது. இங்கே வந்து சின்ன சின்ன மீனாக தான் மாட்டணும். அதான் ஒரு பெரிய ஒரு பொறி. எதை ரிலீஸ் பண்ண போறியா? சாப்பிட வச்சுக்கிடுமா? ஆமாம், என்னதில் விட்டுட்டான். எவ்வளோ துள்ளுறான் பாருங்க. வித்துக்காண்டு இருந்துட்டு ராலை தின்றுருக்கான் ப்ரோ. ராலோட தும்பு இந்த இருக்கு பாருங்க. பின்னாடி உள்ளது இருக்கு பாருங்க. பார்த்து நாய்க்குள்ள இருக்கா. ஒரு ராலை உயிரோடு முழுங்கிட்டு செத்த போய் நம்மகிட்ட வந்துருக்கான். சரி, ஊ போட்டு உள்ளே போடு. ஏதாவது நம்ம இன்னைக்கு சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோம். பிறகு இதை கழிச்சிட்டு அப்புறம் மீன் கிடைக்காம போயிட்டுனா நண்பா என்னத்தையாவது வயிற்றுக்கு வேணும்ல. நம்ம நண்பர் இங்கிட்டு போட்டுட்ருக்காங்க. இந்த கலக்கம்பு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தது. நம்ம யாருக்குன்னு முந்தைய பதிவில் வந்து சிறையா மீன் பிடிச்சி போட்டிருப்போம். நல்லா திங்குது, மாட்ட மாட்டேங்கி. நண்பா, நம்மளும் ஒரு மீன் பிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், என்ன மீன்னா உரண்டை சரியான சைஸு. பக்கா மாஸ். எதில் அடிச்சிருக்கோம் அப்படின்னா மண்புழுவில் தான் அடிச்சிருக்கோம் பாருங்க. இந்த மீனில் இந்த இடத்துல தான் முள் இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இதான் முள். கையில் அடிச்சுன்னா ஏறிக்கும். உயிரோட கிடக்கும். வறுமை சாமி இருக்காங்க. சரி, எடுத்து நம்ம கச்சாத்தில் போட்டோம். எவ்வளோ வருஷம் இருக்கு பாருங்க. டைட்டு பிடிச்சிருக்கேன் நண்பா. மேனேஜர் பிடிச்சிருக்காம பாருங்க ஒரு மீன். அங்கே இல்லை, சைஸை பாருங்க. வந்துட்டானே. ஆஹா, தூக்கிட்டா தரமா. பொரியலுக்கு தேத்திட்டாயா. படி உள்ள விழுந்துடாமா கல்லுக்குள்ள. லைட்டாக தான் அடியே இருக்கு. நாங்கள் 3 பேர் தூண்டி போடுறோம். அதனால் மீன் கடித்தவரை தான் காட்ட முடியுது நண்பா. நானும் கடிக்கும்போது காட்டிடான்னு பார்க்க ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஏதாவது கடிக்கி. எடுத்துட்டான். அண்ணன் வந்து மெயினான மீன் பிடிச்சிருக்காங்க. என்னது அப்படின்னா இதுதான் நம்மளை பாடா படுத்துது.
தூண்டி போட ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மீன் தான் பாடா படுத்துது. இங்கே பாருங்க எம்புட்டு கோண்டு இருக்கானா, அவ்வளோ அழகாக இருக்கான். வச்சு செய்கிறான், எம்புட்டு இற போட்டாலும் திங்கான். இல்லை தண்ணிக்குள்ள அவ்வளோ மின்னிக்கு. நம்ம மேனேஜர் அடுத்த ஒரு மீன் அடிச்சிருக்கான் பாருங்க, என்ன அழகாக இருக்குது தெரியுமா, சூப்பராக இருக்கு. மஞ்சப்பாறை. இதுக்கு முன்னாடி ஒரு மீன் பிடிச்சா, அழகான மீன். அதை நம்ம பொரிக்கும் போது காட்டுறோம் பாருங்க என்னென்ன மீன்லாம் பிடிச்சிருக்கான்ட்டு. பரவாயில்லையே, தரமா பிடிக்காயா. என்ன அழகா இருக்குன்னு பாரு, நீங்களே பாரு. ஆமா, மொத்தத்திலே கருப்பா தான் தெரியுதுல பாரு. சரி, அண்ணன் பட்டா மாசம் ஒரு மீன் பிடிச்சிருக்காரு. அங்க பாருங்க, வரண்ட வரண்ட முரட்டு வரண்ட பாருங்க. ஓட்டி பங்கம் பண்ணிட்டாருப்பா, பொறிக்கிறதுக்கு மீன் தேத்திட்டாருப்பா, தேத்திட்டாரு. இப்படிதான் எடு எடு எடு. பாருங்க பின்னாடி முள்ளு, ஒரு முள்ளு கிடக்குன்னு அடி ஏறிடக்கூடாது. நண்பாங்க பாருங்க எவ்வளோ பொடி மீன் நிற்கி அப்படிங்கிறத காட்டுறேன். இது வந்து நம்ம மைதா மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம். வருதுங்களா, முதுன்னு அலையுது பாரு. இப்போ இவ்வளோ நேரம் மீன் பிடிச்சோம். நான் மீன் பிடிச்சதை ஒழுங்காக காட்டலை. மீன் பிடிச்சோம் அப்படிங்கிறத காட்டியிருப்பேன். என்னென்ன மீன்லாம் பிடிச்சிருக்கோம் பாருங்க. ரகரகமாக மீன் பிடித்து சாப்பிட போகிறோம். எப்படி ரகரகமாக கிடக்கு பார்த்தீங்களா. இதில் மேனேஜரோட பங்களிப்பு பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு மேனேஜரு இந்த மீன் பிடிச்சான், அவங்கள்ட்ட காட்ட முடியல. இந்த மீன் பிடிச்சான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மீனும் மேனேஜர் தான் பிடிச்சான். 3 ரகம் எப்படி பிடிச்சிருக்கான் பார்த்தீங்களா. மீனை தங்கமாக பிடிச்சிருக்கான் பார்த்தீங்களா. கலர் கலராக தூக்கியிருக்கான். இப்போ அந்த ப்ளூ குரூப்பர் ஒன்று, ப்ளூ குரூப்பர் ஒன்று. இப்படி ரகரகமாக மீன் பிடிச்சி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். இதை கழுவுறதை பார்த்துருவோம். நம்ம ஓரளவுக்கு மீனெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, வெட்டி க்ளீன் பண்ணிட்டோம். குடல் எடுத்துகிட்டு இருக்கோம். இடமே கன்றாவே கிடக்கும். மீன் கடையில் மீன் வெட்டினா எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை வெட்டி ஊற வச்சுட்டு அப்படியே ஒரு கவர்லேயே விளையாட்டு எடுத்து போட்டுட்டு நம்ம போயிட வேண்டியதான். அப்படியே கிளம்பி வெளியே போய் பொரிச்சிட வேண்டியதான். நான் கழுவுறதை காட்டலை, ஏன்னா நம்ம கட்டிங் வீடியோ யாருக்குன்னா போட்டிருக்கோம். புதுசாக என்னத்தை காட்டுறதுக்கு. எல்லாம் கருக்கறன்னு தான் இருக்கும். இதில் ஒரே கருப்பு கலரில் இருக்குது. என்னது, நிலச்சாம்பலா, நிலக்கரி சாம்பல். நிலக்கரி சாம்பல். கண்வேருக்கு அடியில் உட்காந்துருக்கு. கண்வேருக்கு அடியில் உட்காந்துருக்கோம் கிணலுக்கு. இன்றைக்கி மீன் மாட்டாத காரணத்தால் நம்ம வயிறு பசி கோளாறால் இந்த மீனையும் எடுத்து சமைச்சிருக்கோம். அதெல்லாம் உள்ளே விட்டுருவோம். ரெட் கேட் வந்தாலே வெறி ஆயிரும். எனக்கு மீன் பிடிக்கவே இஷ்டமே இருக்காது. இதில் ஒரு சின்ன மீன் காட்டினோம் பார்த்தீங்கன்னா, அது நிறைய நிற்கும். அவர் 1/2 கிலோ இறால் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. 1/2 கிலோ இறாலையும் தின்னு காலி பண்ணிட்டு, மாவு ஒரு 1/2 கிலோ மாவு இருந்துச்சு, பிணைஞ்சி போட்டோம், அதையும் தின்னு காலி பண்ணிட்டு, புழு இருந்துச்சு, புழு தான் கொஞ்சோட மிச்சம் இருக்குது, அதையும் காலி பண்ணிவிட்டு, எதை போட்டாலும் திம்மாவும் போடுது. இந்த மீன் இல்லை, அந்த பொடி மீன் சொன்னால, அந்த பொடி மீன் அப்படி திங்குது. இதான் நம்ம உரண்டை கழுவுன பிறகு பார்த்தீங்களா, கருகருன்னு இருந்துச்சு மீன். இப்போ நம்ம கழுவுன உடனே ஒரு வித்தியாசமாக இருக்கணும். அந்த செல்லை எடுத்த உடனே இந்த கலருக்கு வந்துடும். இது பாதி அது கறி சரிங்களா, கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கருகருன்னு இருந்துச்சு மீன், இப்போ வித்தியாசமாக இருக்குது. உடல் குந்தாணி மட்டும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு கோடு போட்டு ஊற வச்சிட வேண்டியதான். சப்பம்
நம்ம மேனேஜர் வந்து என்ன செஞ்சது தெரியுமா, இதில் உள்ள குடல் குந்தானியை வச்சு மீன் பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணார், கடிக்கல. இப்போ நான் கழுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீனை கழுவிட்டு இருக்கோம் எங்கேருந்து அப்படின்னா, தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது, மீனுக்கும் பஞ்சம் கிடையாது. என்ன பொடி மீனாக நல்ல பெரிய மீன் அலையும் பார்க்கலாம், கண்ணால் பார்க்கலாம். கரெக்டாக சொல்லிட்டேன், பார்க்கலாம் ரசிக்கலாம், ஆனால் பிடிக்க தான் முடியாது அப்படின்ன கதையில் தான் இருக்குது. இதுதான் நல்லா இருக்கு, அது இருக்கு. வீட்டை விட இது ஒரு தனி ருசி இருக்கும். நம்ம நண்பர்களோட சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு தனி ருசி தான். எவ்வளோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் கிடைக்காது. இல்லை மீனை காணும், இல்லை இற போட்டு அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம்ல. அதானே கேட்டேன், போட்ட உடனே வருவான உயிர் வாங்கிட்டு. நம்ம அப்படியே தண்ணி கண்டாமல தண்ணிக்குள்ள இருந்து அது அவ்வளோதான். அவ்வளோதானா? மீன் தண்ணியில் போயிட்டு கிடையாது ப்ரோ, பார்த்து. நான் கஷ்டப்பட்டு கழுவி இருக்கேன் நண்பா. நான் தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னு நினைச்சேன், தண்ணிக்குள்ளே இறங்க வச்சுட்டு வருவேன். குளிப்பாட்டி விட்டுட்டாங்க, தண்ணிக்குள்ளே இறங்க வச்சுட்டு. பரவாயில்ல, மீன் எடுத்தோமா இல்லையா? மீன் கல்லுன உடனே ஆந்துட்டு அப்படியே உள்ள ஒன்றும் உங்களுக்கு உடலிட இருக்காதுல்ல, அப்படியே ஆந்துருச்சு. உண்மை அவ்வளோதான், இறங்கி எல்லா மீனையும் கழுவிட வேண்டியதான். இல்லை இறங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எப்படி உட்காந்து கழுவுன பற்றியில் எப்படி ஆக்கிட்டு பற்றியில இதுதான் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. என்னப்பா இது பாத்திரம் நின்று விட முடியும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிடலாம். நம்ம மீனை கழுவி வச்சு இங்கே பாருங்கள் எப்படி கோடு போட்டு வச்சுருக்கோங்க. தரமாக கோடு போட்டுருக்குமா? மீனுக்கு மட்டும் கோடு போடல, நமக்குமே போட்டு வச்சுருக்கோம். நம்ம கையும் அப்படி வரைச்சி எண்ணெய் சீட்டில் போட்டு பொறிச்சிருக்கோம். ஈரத்தலும் வந்து ஒரு மீன் எடுக்க போய் இல்லை மீனுக்கு மட்டும் கோடு போடுறோம்னா தான் நமக்கும் போட்டு வச்சுருக்கோம். அப்படியே ஓட்டு விட்டு மலைச்சாரல் மாதிரி, நம்ம மலைச்சாரல் மாதிரி போட்டு விட்டு தலை தான் மலைச்சாரல் அதிகமாக ஓடும். தலை 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 எங்கள் வீடியோ பார்க்கும்போது அவருக்கு பழைய மலரும் நினைவுகள்லாம் வரும். வருவார், கூடி சீக்கிரத்தில் வருவார். தலையும் வீடியோ கிளிப்பில் வருவார். சட்டி கொஞ்சம் சின்ன சட்டியாக போச்சு. மீன் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, பரவாயில்லாமல் இருக்குது மீனும். அடுத்த பொடியும் போட்டுருவோம், போட்டால் தான் பக்குவமாக இருக்கும். தம்பி உப்பு இதிலே இருக்குமா? அப்போ ஒழிஞ்ச முடியாது, பாக்கெட்டு தூக்கி பைக்கில் வைக்கலாம். ரச கட்டி இல்லை, அரைச்சிட்டோமா என்னமா அப்படியே உள்ள அள்ளி வச்சு கொண்டு போயிடும். அவ்வளோதான் ப்ராஜெக்ட், அவ்வளோதான். பார்த்தீங்களா, கிளியர் பண்ணியாச்சு. உள்ள இல்லை தண்ணி தலை விட்டுட்டு நம்ம வெளியே போய் சேரக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகும். இது நல்லா ஊறிடும். அதனாலே உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தே வச்சு வெட்டி காட்டிட்டோம் நம்ம. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக
கமுக்கமாக வெட்டியாச்சு. அந்த கோடுக்குள்ளெல்லாம் அந்த மசாலா போகுது பாருங்க. இந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா கோடுக்குள்ளெல்லாம் போயிடும். அதுதான் அந்த கோடு அடிக்கிறது. உடனே மசாலா பிடிக்கும், மீட்டுக்கு பிடிச்சிரும். தரமாக இருப்பான். சரி ஓகே. நம்ம அடுத்த ஸ்பாட் வந்துட்டோம். வந்து அடுப்பெலாம் கூட்டியாச்சு. கூட்டினது காட்டில் எண்ணெயெல்லாம் வச்சாச்சு பாருங்கள். இன்னும் சூடு ஏறிட்டு டப்பு தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியதான். எண்ணெய் சூடாகிட்டு மீனை போட்டுருவோம். என்ன மீன்? பாறை மீனா? பாறை மீன், ஊளி மீன், எல்லா மீனும் போடுவோம். ஆமாம். முதல் ரவுண்டு எடுக்க போகிறோம். எடுத்துட்டு கம்ம மீன் பொரியல். இதில் வந்துருக்குங்களா? தட்டில் எடுத்துருவோம். ஆனால் மீன் கழுவுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன மீனாக சாப்பிட சூப்பராக இருப்பான். அந்த மீன் வாசம் கோப்படுது. அதான் அந்த சத்தம் அப்படின்னு வருது, அந்த மீன் வாசம். போடு கம்மி வந்துருக்கானே. அருமையான மீன். என்ன கம்மியாக இருக்காதான் அப்படி இருக்கிறேன். வேறு நம்ம கட்டிங் ஃபுல்லாக எதுக்காக போட்டோன்னு இப்போ தெரியும் உங்களுக்கு. எப்படி விரிஞ்சிருக்கான் பாருங்க. வெந்துட்டு அப்படிங்கிறதுக்கு இதே ஒரு அடிக்குடி. சரிங்களா? முதல் ரவுண்டு எடுத்துட்டோம். இன்னும் 2 ரவுண்டு பொரிச்சிருவோம். பொரிச்சிட்டு வேறு பாத்திரம் இல்லை நண்பா, அதனால் கவரில் தான் வச்சுருக்கோம். வேறு வாய்ப்பு இல்லை. இந்த பெத்த பீஸை இருக்குடா. ஜல இது பாறை, அது வந்து உரண்டை. எப்படி 2 மீன் போட முடியும்பா. அதுதான் ஒரு பெஸ்ட்டு. சைடு காப்பிள் நொறுக்கி விட்டுட்டு இருக்காரு வருங்க. இதுதான் நம்மளால் முடிஞ்சது. பசி அது வேறு டிபார்ட்மெண்ட். அப்படின்ற மாதிரி பொரிக்கிற வரைக்கும் தான் அப்படி இருக்கும். நம்ம பொரிச்ச பிறகு நம்ம வாய் சும்மா இருக்காது. மொறு நல்லா இருக்கா? ஆமாம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. மொறுமொறுன்னு இருக்கானா? மொறுமொறுன்னு இருக்கான். நம்ம மேனேஜருக்கு வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு பொரிச்சா தான் பிடிக்கும். அதான் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். மீட்டு எதுவும் தெரிதலை? மொறுமொறுன்னு தான் வரானா? மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. அப்போல பொரிங்க. நம்ம பொரிச்சு முடியல, அதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம பொரிச்சு முடிச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். நல்லா ஜொலைச்சி பொரிச்சிட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணனுக்கும் ஒரு வேலை கொடுத்தாச்சு. தேனியிலேருந்து வந்து இங்கே அடுப்பு தள்ள வச்சாச்சு. யார் வந்தாலும் சரி நண்பா, நீங்களே வந்தாலும் சரி, நம்ம கூட இப்படி ஃபன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டிய அவ்வளோதான். யார் வந்தாலும் ஆல்வேஸ் வெல்கம். எல்லாத்துக்கும் இது கடைசியில் வந்து இன்னும் ஒரு துண்டு மட்டும் கிடக்கு. எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். அண்ணா வந்து ஒரு கேஸ் அடுப்பு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஊர்லேருந்து. அந்த அடுப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி சிரமப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக சமைத்து விடலாம். இன்னும் நிறைய ரெசிபிகள்லாம் போடுவேன். அதையிலையும் சாப்பிட்ருவோம் கடலை உணவுலையே. சரிங்களா? நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள், செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம பொரிச்சு முடிச்சிட்டோம். நம்ம நண்பரோடு சேர்ந்து சாப்பிட போகிறோம். வேட்டையாட போகிறோம். பாருங்கள், முரட்டு மீன் அரிக்கிறது. பொரிச்சு ஜம்முன்னு வச்சுருக்கோம். தட்டு நிறையா. எங்கே மீன் பிடிச்சோன்னு நினச்சோம். எப்படி பார்த்தா ஒரு 1 கிலோ 1.5 கிலோ மீன் பிடிச்சி போகும்போது சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களது சொல்லுங்க. உப்பு இருக்கா? நம்ம உப்பே போடலன்பா. கடலை தண்ணியில் கழுவுனோம், அந்த பொடியை மட்டும் போட்டு விரசணும், பொரிச்சோம்.
நல்லா முறுக்குன்னு அவர் சாப்பிட்றது எனக்கு சத்தம் கேட்கணும்பா, உங்களுக்கு கேட்கான்னு தெரில. முறுக்குன்னு அந்த சேவ் சாப்பிட்டு தான் கேட்குது. சேவ் இருந்துச்சு, சேவ் எடுக்கலையே சொன்ன மாதிரி. ஆமாம், இதுக்கு ஸ்நாக்ஸ் என்ன தெரியுமா? வறுவல். எல்லோரும் சோறு சாப்பிடுவாங்க, நாங்கள் வந்து வறுவல் வாங்கியிருந்தோம், அதையும் வச்சு நொறுக்கி விட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். அருமையான மீன். யாருக்கெல்லாம் மீன் வேணும் வாங்க. அதுதான் தூத்துக்குடி தூண்டில் மீனவன். தூண்டில் மீனவன் கூட ஒரு நாள் பயணம். ஆமாம், ஒரு நாள் பயணம் பண்ணுங்கள், நீங்களும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். ஏன்னா நம்ம கூட 2 நாள் சேனி பண்ணிங்களே, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சா? எதுவும் குறைகள் எதுவும் இருந்ததா? நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் எங்களால் முடிந்தது. நீங்கள் தூண்டி போட வரணும்னு நினச்சிங்கன்னா எங்களை கூட்டு போக முடியுமே தவிர அதுக்கு செலவழிக்க தான் முடியாது. அதுதான் ஒன்று. அண்ணன் 2 நாளாக நம்ம கூட ஜேர்னி பண்ணாங்க. முந்தின நாள் வந்து பதிவு எடுக்க முடியல, பெரிய அளவில் பிடிக்கல. 2 கிளிமீன் பிடிச்சோம், ஒரு பாறை பிடிச்சோம், ஆனால் பதிவு எடுக்க முடியல. அடுத்த நாள் வந்து நம்ம இறத்தூண்டியில் பிடிச்சது, அண்ணன் பிடிச்சது, மேனேஜர் பிடிச்சது, நான் ஒரு உரண்டை பிடிச்சேன், எல்லாத்தையுமே காட்டியிருப்போம். நம்ம வீடியோவில் காட்டாத மீன்கள் நிறைய கிடச்சி, அதான் பல ரக மீன்கள். நம்ம கழுவுற காட்சிகள்லாம் ஒரு சின்ன சின்ன கிளிப்பு காட்டியிருப்போம், ஓயாமல் காட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. சாப்பிட்டுட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டிதான், சரிங்களா? தரமா அருமையாக இருக்காமாங்க. எங்கள் தலையை தான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆமாம், தலை இருந்தாருன்னா இப்போ இதில் ஒரு டிஷ்ஷு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆமாம், புதுசாக அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு பாரு. புதுசாக ஒரு ஐடியா ஏதாவது ஒன்று சொல்லு. அதாவது டிஷ் கொண்டு வர்றாரு. நானாக சூஸ் பண்ணுறது கிடையாது நண்பா, நாங்களாக டக்குன்னு முடிவு எடுக்கிறது தான். ஒரு நண்பர் இப்போ வந்து மேனேஜரே இருக்கான், ஒரு ஐடியா ஏதாவது ஒன்று சொல்லுவான், ஏன்னா எந்த டிஷ்ஷு செஞ்சு சாப்பிடுமா அப்படிமா, டக்குன்னு அந்த டிஷ்ஷில் இறங்கிடுவோம். இப்படி தான் நாங்கள் டிஷ்ஷு செய்வோம். நாங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிலாம் இறங்க மாட்டோம். இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் உட்காந்துருந்துலாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். கிளம்பும்போது அவங்க விருப்பத்தை சொல்லுவாங்க, எது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை டக்கு பக்குன்னு செஞ்சுருவோம். இதுக்கு வந்து நம்ம அடுப்பு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வெரைட்டியாக நம்ம கொடுக்கலாம். இந்த விரவு வச்சு எரிக்கிறதுனால நமக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஒரு அண்ணன் வந்து டொனேட் பண்ணுறாங்க, அதையும் நிறைய நண்பர்கள் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு அதுவே சரியான சந்தோஷம். நம்ம கஷ்டப்படும் போது ஒரு உதவிகள் கிடைக்கும்போது பெரிய வரம் மாதிரி அதெல்லாம். அருமையான மீன் ப்ரோ. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுலாம் கொடுத்து வச்சுருவோம். ஆகுமா, நம்ம வீட்டில் என்னென்னாலும் செய்வோம், இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிட்றதுலாம் பெரிய இது. இதில் அவனோட அனுபவம் அது. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு அனுபவங்கள், அவ்வளோதான். நீங்களும் வாங்க, ஒரு நாள் ஜேர்னி பண்ணுவோம். ஆனால் என்ன, டெய்லி எடுக்க முடியாது, நம்மளோட சுச்சுவேஷன் அப்படி. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே நம்ம ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருப்போம், திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு கிளம்பிடுவோம். ஒரு 100-200 கிடைக்கும், போ அப்படின்ட்டு கிளம்பிடுவோம். இதுதான் கான்செப்ட்டு, சரிங்களா? எங்களோட வாழ்க்கை முறைகளை உங்களுக்கு வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் ஒன்றும் புதுசாலாம் உங்களுக்காக நாங்கள் தனியாலாம் ஒன்றும் விடலை, நாங்கள் இப்படி தான் இருக்கோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பதிவிடுறோம், சரிங்களா? இல்லாமல் நொறுக்கி விட்டுட்டேன். சரி, நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். நம்மளும் வந்து உரண்டை மீன் தான் சாப்பிட போகிறோம். அண்ணனும் வந்து உரண்டை தான் சாப்பிட்டாங்க. உரண்டை, ஓரா இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து விலை மலிவாக கிடைக்கும், பெரிய அளவில் காஸ்ட்டு போகாது. இப்போ வந்து ஒரு கொடுவா, ஊளி, பாறை இப்படி வாங்கினீங்கன்னா காஸ்ட் அதிகமாக போகும். உரண்டை, கிளாத்தி அந்த மாதிரி மீன்கள்லாம் வாங்கும்போது விலைகள் குறையாக இருக்கும், ஆனால் மீட் நல்லா தான் இருக்கும். நாங்கள் நிறைய சாப்பிட்டதுனால சொல்கிறோம், சரிங்களா? அங்கே பாருங்கள், அது மீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. உள்ளே அப்படி இருப்பான். கடல் உணவு வந்து எல்லாமே கழிக்கப்படாத உணவு, சாப்பிடலாம் எல்லாத்தையுமே. அண்ணன் கிளியர் பண்ணிட்டாரு. ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு. ப்ராஜெக்ட் கம்ப்ளீட். சூப்பராக இருக்குது, எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. உப்பு நம்ம கரெக்டாக போட்டு வச்ச மாதிரி இருக்குது. அந்த பொரியிலே உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சத்தியாக வச்சுருக்காங்க, அதனால் நல்லாயிருக்கு. குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நண்பா, ஓப்பனாக சொல்லணும், அதான் உண்மை, சரிங்களா? இந்த இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் கிடைச்சாலோ இல்லைன்னா நம்மளை மீட் பண்ணுறதுக்கு நேரம் கிடைச்சாலோ நீங்கள் வாங்க. இதே மாதிரி சமைக்கிற கண்டென்ட் இருந்துச்சுன்னா நம்மளும் ஜேர்னி பண்ணுவோம், சரிங்களா? நீங்கள் வராங்க நாங்கள் வராங்கன்னு சொல்கிறதுக்கெலாம் வழியே கிடையாது. யாருனாலும் வாங்க, ஒரு நாள் பயணம் பண்ணுவோம். என்ன சரக்கடிக்காமல் வாங்க, சரிங்களா? அண்ணன் தான் சொல்லியிருப்போம், சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். பாய்.